மே 18க்கு எந்த ட்வீட்டுமே போடலை விஜய். அது முதல்வராக இருந்துட்டு அவர் போட்டால் இன்னும் அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். விஜய் போட்டுதான் முன்ன போட்டதோட இப்போ போட்டிருந்தா எல்லாருக்கும் அவரே இது பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவர் போடாது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்தது விஜய்க்கும் கொஞ்சம் வேறுபாடு நிறையா இருக்குது. 2 வருஷமாக ஒரு ட்வீட் மாதிரி போட்டுருந்தாரு பெருசாக அது மாதிரி அறிவு கேட்டு கூட. இப்போ முதலமைச்சரான பிறகு ஒரு ட்வீட் கூட போடாமல் இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்கன்னா? அவர் ட்வீட்லேயே ஆட்சி நடத்திடலான்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதை நடத்துறதுக்கு விட மாட்டாங்க. அது சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு தெரியுது. அவருக்கு தெரியுதா தெரியலையா அல்லது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து மே 18. ஆமாம். இதுக்கு முன்னாடி ஆட்சி வர்றது 2 வருஷமாக விஜய் அவர்கள் ட்வீட்டாவது போட்டிருக்காங்க. ஆமாம் அது கூட்டணி சேர்ந்துட்டாரு. ஆமாம். ஆனால் அதை பற்றி எதுவும் கண்டிப்பாக நான் சொல்லப்போனால் விஜய் வராரு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து மே 18. ஆமாம். இதுக்கு முன்னாடி ஆட்சி வர்றது 2 வருஷமாக விஜய் அவர்கள் ட்வீட்டாவது போட்டிருக்காங்க. ஆமாம் அது கூட்டணி சேர்ந்துட்டாரு. ஆமாம். ஆனால் அதை பற்றி எதுவும் கண்டிப்பாக நான் சொல்லப்போனால் விஜய் வராரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா கட்சிக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லா கட்சி சார்ந்தவங்களுமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்தாங்க. விஜய் வந்தால் ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் உண்மையிலுமே எனக்கு தனிப்பட்ட முறையில் விஜய் ஒருத்தர் எனக்கு பிடிக்காமல் போனது காரணம்னா, தலைவர் பிறந்தநாளுக்கு இவ்வளோ நாளாக வாழ்த்து சொல்லலை. ஆனால் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவது தலைவர் பிறந்தநாளுக்கு ஒரு வாழ்த்து, தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு, திராவிடத்தையும் பேசுகிறாரு. திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லும்போது தமிழ் தேசியத்து உண்மையான தலைவர் பிரபாகரன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவருடைய பிறந்தநாளுக்கோ இந்த மே 18 நிகழ்வுக்கோ எந்த ஒரு ட்விட்டோ எந்த ஒரு அவங்க கட்சி சார்ந்தவங்களோ பதிவிடுறதை நம்மளால் பார்க்க முடியல. போன முறை பதிவிட்டார், 2 முறையும் பதிவிட்டார். போன 2 முறையும் அவர் வந்து மாவீரம் போற்றுதும் அப்படின்னு பதிவுப்பட்டார். அது வெளிப்படையாக நம்ம இப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி பதிவுப்பட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ அவர் அதிகாரப்பூர்வமாக இது வேணால் செய்யலாம். ஆனால் இப்போ அது முன் வந்து செய்ய மாட்டாரு. காங்கிரஸ் கூட என்ற பயமா அப்படி என்னன்றது தெரியல. அது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ எவ்வளோ முக்கியமான இது தமிழுக்காக பிறந்து இறந்தவங்களுக்கும் இனி பிறக்க போகிறவங்களுக்கும் நாம் தமிழர் ஒன்று தான் இருக்குது. நாம் தமிழர் இட்டால் எங்களுக்கு யாருக்குமே நாதி இல்லை, தமிழருக்கு யாருக்குமே நாதி இல்லை. அதனால் நாம் தமிழரை வலுப்படுத்த வேண்டிய வேலையில் அத்தனை பேரும் தான் செயல்பட்டுருக்கிறோம். இன்னும் செயல்படுவோம். ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தையை வந்து 10 வருஷம்தான் வயிற்றில் சுமக்கிறாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து 16 வருஷமாக சுமந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். இந்த நாடு எங்களுடைய கட்டுப்பாட்டில் வரும். அப்போ சொர்க்கமாக மாறும். அதற்காகத்தான் நாங்கள் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அத்தனை சிரமங்களையும் நாங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு, இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நேற்றிலேருந்து நான் தூக்கம் இல்லாமல் தவிச்சேன். இன்றைக்கி காலையில் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். 9 மணிக்கே இங்கே வந்துட்டேன். இங்கே வந்த பின்னாடி தான் மன நிம்மதியோடு இருக்கேன். போரில் உயிர் நீத்த மாவீரர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் கண்ணீரோட புகழ் வணக்கம் செலுத்துகிற இந்த நேரம் எங்களுக்கு மிகப்பெரிய அமைதியும் மன சாந்தியும் கிடைக்குது. ஆனால் விஜய் வந்து 2 வருஷமாக ஒரு ட்வீட் மாதிரி போட்டுருந்தாரு பெருசாக அது மாதிரி அறிவு கேட்டு கூட. இப்போ முதலமைச்சரான பிறகு ஒரு ட்வீட் கூட போடாமல் இருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்கன்னா? அவர் ட்வீட்லேயே ஆட்சி நடத்திடலான்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதை நடத்துறதுக்கு விட மாட்டாங்க. அது சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கு தெரியுது. அவருக்கு தெரியுதா தெரியலையா அல்லது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் நல்லா இருக்கும். அவ்வளோதான். மே 18க்கு எந்த ட்வீட்டுமே போடலை விஜய். அது முதல்வராக இருந்துட்டு அவர் போட்டால் இன்னும் அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். விஜய் போட்டுதான் முன்ன போட்டதோட இப்போ போட்டிருந்தா எல்லாருக்கும் அவரே இது பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அவர் போடாது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்தது விஜய்க்கும் கொஞ்சம் வேறுபாடு நிறையா இருக்குது.